வணக்கம் சார். வணக்கம் சகத், வணக்கம் சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு மீண்டும் மேல்முறையீட்டுல தமிழக அரசு மனு குவாஷ் பண்ணியிருக்காங்க. அதிரடியான உத்தரவும் வந்திருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இது தமிழகத்துல இருக்கிற 36,500 கோயில்கள்ல வர்ற ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒரு வெற்றின்னு நான் பார்க்கிறேன். அந்த கார்த்திகை தீபத்துக்கு போய் தீபத்தூண்ல ஏத்தணும்னு நினைச்சு ஆயிரக்கணக்கான இந்துக்கள், அதுவும் காடேஸ்வரன் போன்ற இந்து முன்னணி மக்கள், பக்தவச்சனம், பாலசுப்ரமணியம் போன்ற இந்து முன்னணி தலைவர்கள் உடைய வியர்வைக்கு, அவங்க சிந்திய விதைகளுக்கு இப்ப இந்த விருட்சம் வளர்ந்திருக்கு நான் பாக்குறேன். அதே போல பொது வெளியில எல்லார்ட்டும் நான் சொல்ல என்ன விரும்புறேன்னா, ஒரு இஸ்லாமியர் கூட பக்கத்துல இருந்து எதிர்க்கல. எதிர்த்தது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் தான். ஏன்? ஏன்னா கவர்மெண்ட் நாங்க இஸ்லாமியர்களுக்கு தோஸ்த் அப்படி காட்டணுங்கிற ஒரு பிம்பத்தை தயாரிக்கிறதுக்காக தான் தேவையில்லாம இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்பர் 4, ஒரு நல்ல நீதிபதி, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அவர்களுடைய தீர்ப்பை எதிர்த்து ஒரு தரம் உள்ள தரப்புல மக்கள் அவ்வளவு தப்பா பேசினாங்க. வேற 2 நீதிபதிகளால கூட அவர் சொன்னதெல்லாம் பக்காவா கரெக்டா தான் இருக்கு. அவங்க சொன்னது அது திருப்பியும் இதுதான் உண்மை ஒரு அடிக்கோடு போட்டு பொதுவெளியில எல்லாருக்கும் காட்டுறது மாதிரி இருக்கு. ஸோ GR சுவாமிநாதன் சார் Honorable Justice GR சுவாமிநாதன் has been vindicated அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம், நாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆம்ஸ்டர்டாமுக்கு எடுத்துட்டு போவோம். இது மாதிரி என்னுடைய சின்ன அட்வைஸ் நம்ம HRCக்கும் அதோட தலைவராக இருக்கிற அமைச்சர் சேகர் பாபு அண்ணனுக்கும், தேவையில்லாம இதை இழுத்து 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 ஜவு மாதிரி நின்று நாங்க சொன்னா பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி இந்துஸுடைய அவங்களுடைய சென்சிட்டிவிட்டியை இவங்க காயப்படுத்த வேண்டாம் என்று சொல்றேன். இதோட அவங்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம் ரொம்ப கோபமா இருந்தது எங்க எல்லாருக்கும். இது மாதிரி சரத், நம்ம 50 CRPF இதே நீதிபதி நீங்க போய் தீபத்தோட அங்க போய் ஏத்தலாம்னு சொல்லும் போது, இந்த இந்துஸ் எல்லாம் அங்க போகும்போது 500 போலீஸ்காரர்களோட வச்சு அதை பிளாக் பண்ணி நீங்க எப்படி பண்ணலாம் சொன்ன மிஸ்டர் லோகநாதன் கமிஷனர், மதுரை கமிஷனர் அவர் செஞ்சது ஒரு பெரும்பான்மையருக்கு பண்ண ஒரு அநீதி நான் நினைப்பேன். அதனாலதான் அவர் நீதிமன்ற அவமரியாதை, அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட அது போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் ஃபைனல் வேர்ட் இஸ் நாட் yet அவுட் ஆன் தட். ஆனா ஓவரால் இது நம்ம மத நல்லிணத்திற்கும் நல்லிணக்கத்துக்கும் நம்ம பெரும்பான்மையான ஒரு ஹிந்துஸுக்கும் டெஃபினட்டா தொல்லியல் ஆராய்ச்சியில் எந்தவித ஒரு மாற்று கருத்து இல்லாம நிரூபிக்கப்பட்ட உண்மையாக, ஊர்ஜிதப்படுத்திய உண்மையாக இந்த தூணுக்கு கீழே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, வெப்படைகள் இருக்கு. அது ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படி எனக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் 1981 வெளியிட்ட அவங்க தொல்லியல் ஆராய்ச்சி நூல்லே இது நிச்சயமா இது அந்த காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கிற அந்த வளாகத்துல இதுவும் ஒண்ணுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு சொல்லிட்டு அப்புறம் இல்ல நாங்க அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சோ நீதி நிலைநாட்டி எப்படி அந்த தூண் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா மேல நிக்குதோ, அதே போல நீதி தேவதையும் இன்னைக்கு நேரா ஒரு கெத்தோட நிக்க முடியும். இந்து தர்மத்துக்கு நல்லது நடந்துச்சுன்னு. அதே போல இல்ல முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் சிறுபலித்தனமா நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சுற்றி காட்டிருக்கு சார். தமிழக அரசு தொடர்ச்சியாக இப்படி நீதிமன்றத்துல தலைகுனிவு ஏற்பட்டது எப்படி பாக்குறீங்க சார்? சரத், நான் வெவ்வேறு அப்கோர்ஸ் நியூஸ் 24 தவிர உங்ககிட்ட கூட சரி வெவ்வேறு டிவி சேனல்ஸ் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சிறுபள்ளித்தனமா இருக்கீங்க, சிறுபள்ளித்தனமா நம்ம சொன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீதிபதியே சொல்லிட்டாரு. அது ஒண்ணு இல்ல, 2 நீதிபதி உள்ள டூ ஜட்ஜ் பெஞ்சே ரொம்ப கிளியரா நீங்க சிறுபிள்ளைத்தனம் தேவையே இல்லாம பெரும்பான்மையை குத்தி 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 அவங்க திருப்பியும் அடிக்க மாட்டாங்க, திருப்பியும் சொல்ல மாட்டாங்கிற அதே ஒரு கருத்துல நாங்க ஏத்தி விட மாட்டோம். இதே நீங்க நான் அரசியல் பேச விரும்பல இந்த தருணத்துல. அது உல்டாவா யோசிச்சு பாத்திருக்கீங்களா சரத்? இல்ல சார், அது உல்டாவா யோசிச்சு பார்த்து ஒரு சிறுபான்மையர் போறாங்க, நம்ம ஒரு சிறுவையோ அது ஒரு மஸ்ஜிதுக்கோ போறாங்க, இதே கவர்மெண்ட் அவங்கள போய் தடுக்குமா? இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுமா? இது மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுமா? சிறுபிள்ளைத்தனங்கிறது தான் கரெக்ட். தேவையில்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றது தயவு செய்து இதோட
இந்த விவகாரத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுட்டு எவ்வளவோ பலாத்காரம் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ போதைப் பொருட்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ வன்மம் நடந்துட்டு இருக்கு, வன்மை நடந்துட்டு இருக்கு தெருக்கள்ல. போலீஸ் போர்ஸ் அங்க பயன்படுத்த சொல்லுங்க. பக்தர்கள் வந்து ஒரு தீபத்தை ஏத்துறதுக்கு போய் பண்றவங்க கலவரம் வருவாங்க. கலவரம் எப்பங்க தீபத்து கலவரம் வந்ததே இல்ல, வரவும் கூடாது. இல்ல இப்ப உச்ச நீதிமன்றம் போவாங்க சார் அடுத்த கட்டமா, இது எப்படி சார் பாக்குறது? தொடர்ச்சியா இந்த மாதிரி நீதிமன்றம் மேல்முறையீடு போயிட்டே இருக்க வேண்டியதானா சார்? அதாவது 15 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணி, அப்புறம் 8 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணி, இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனா 3 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணி எந்தவித ஒரு தர்க்கம் லாஜிக் இல்லாம பண்றதுதான் சிறுபிள்ளைத்தனம். இந்த சிறுபிள்ளைத்தனத்துடைய உச்சக்கட்டம். இதை நான் வந்து எப்படியாவது நான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனேன். நான் திருப்பி சொல்லியிருக்கேன் சார். அந்த ஜட்ஜ் அவங்க சூஸ் பண்ண அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஒரு வாட்டி போறதுக்கு. அந்த காசு எங்க இருந்து வருது? அந்த காசு வந்து உண்டியல்ல முருக பக்தர்கள் வந்து போடுற உண்டியில இருந்து எடுக்கிற ஒரு பகுதியை எடுத்துட்டு இதே ஹெச்ஆர்சி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்துக்கள் இங்கு வந்து இந்த தீபத்தூள்ல ஏத்தக்கூடாது என்று சொல்றாங்கன்னா அது எவ்வளவு ஒரு அவமரியாதை, எவ்வளவு ஒரு அவதூறு, எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பாரடாக்சிக்கல். என் காசை எடுத்துட்டு நான் முருகனுக்கு இந்த தீபம் ஏத்தக்கூடாதுன்னு அவன் வந்து இன்னொரு லாயரை வச்சு வழக்கறிஞரை வச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டிருக்கான். இந்த 80% 75% பெரும்பான்மையர் இது வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சு பாருங்க, என்ன நடக்குதுங்க. அப்ப நிச்சயமா திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போனா இது வந்து சிறுபிள்ளைத்தனம், இது வந்து மக்களுடைய காசு ஊதாரித்தனமா போய் கொடுக்கறது. ஏதோ ஒரு ஜட்ஜிக்கு சொல்றாங்களே இங்க வடக்கிழங்க ஹிந்தி மொழி நாங்க பரசக்தி எடுப்போம், ஹிந்தி மொழி எதிர்த்து வெறும் ஹிந்தி பேசுற ஏதாவது ஒரு வடக்குல இருக்க ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சுதான் வாதாடுவாங்க. அங்க போய் 50 லட்சம் கொடுப்பாங்க. அப்ப வந்து வடக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். மக்கள் இதெல்லாம் உள்வாங்கணும், மக்கள் இதை பத்தி யோசிக்கணும். சரியான இடத்துல இப்பேற்பட்ட ஒரு பிஹேவியர் பெரும்பான்மையிற்கு எதிர்க்க நடக்கிற பிஹேவியருக்கு ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டு செய்யணும். நன்றி சார். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.